வாங்க நம்ம போயிட்டு இப்போ சில்லி மொசைக்கினுடைய குட்டிங்களை பிடிக்கலாம். இது ஆல்ரெடி ஜோனல் சைஸு. இதுதான் ப்ரீடிங் பேர். இது உள்ளே தான் இருக்குது. இதாக இருக்குது பார்த்தீங்களா. இது எங்களுக்கு குட்டி போட்டிருக்கு. இப்போ குட்டி உங்களுக்கு தெரியுதா? அதை போது பாருங்கள். எவ்வளோ இருக்குதுன்னு தெரியல. பிடிச்சி பார்த்துட்டு கவுண்ட் பண்ணிட்டு சொல்கிறேன். இதான் மேல், ஃபீமேல். அதை போகுது பாருங்கள். இதுதான் பிடிக்கணும். நாங்கள் அதை பிடிக்கணும். பிடிச்சி இந்த டப்பாக்குள்ளே போட்டுடலாம். போட்டாச்சு. ஃபஸ்ட் டைம் இந்தமாரி நானே பிடிச்சி நானே வீடியோ எடுத்துருக்கேன். கொஞ்சம் பயமாக இருக்குது. ஃபோனை என்ன தண்ணியில் விழுந்துட போகுது அப்படின்னு சொல்லிட்டு. அதுதான் லாஸ்ட்டு குட்டி பிடிச்சாச்சு. வாங்க நம்ம பிடிச்ச குட்டிலாம் பார்ப்போம். எல்லாத்தையும் எல்லாம் ஒரே டைம். பிடிச்ச குட்டி எல்லாத்தையும் இப்போ எடுத்து பேரண்ட்டுக்கிட்டேருந்து பிரித்து தனியாக க்ரோ பண்ணுறதுக்கு வச்சுருப்போங்கள, அந்த இதில் போட்டுறேன் எல்லாத்தையும். டெம்பரேச்சர்லாம் செட் பண்ண தேவையில்லை. ஏன்னா பக்கத்துலேயே தான் இருக்குது. ஒரே டெம்பரேச்சரில் தான் இருக்கும். சைஸுங்களாம் தெரியுதுங்களா? சம்மர் சீசன்றதுனால பேரண்ட் எல்லாம் பிரித்து வச்சுருக்கேன். அந்த ஒரு பேர் மட்டும் இதில் போட்டிருக்கேன். போட்டு அதனுடைய குட்டிங்க தான் இவ்வளோண்டு வந்தது. இதில் இருக்கும் ஃபீமேல்ஸு பெருசு இருக்கும், இதுக்குள்ளே இருக்கும். இதில் இருக்கிறதெல்லாம் மேல், இதுக்குள்ளே இருக்கிறது பேரண்ட்டும் இருக்குது, ஜோனல் சைஸும் இருக்குது. மேலே தனியாகவும் ஃபீமேல் தனியாகவும் செப்பரேட் பண்ணி வச்சுட்டேன் சம்மர் சீசன்றதுனால. எல்லாம் சொல்லுவாங்க சம்மர் சீசனில் பிரித்து வைக்க சொல்லி. எனக்கும் தெரியல அது எதனால் பிரித்து வைக்க சொல்கிறாங்க என்னான்ட்டு. இல்லை ஒரு வேளை ஃபிஷ்ஷுங்களாம் வீக் ஆகிடும், குட்டி போட்டு வீக் ஆகிடும்ன்றதுனால பிரித்து வைக்க சொல்கிறாங்களான்னு தெரியல. ஆனால் ஃபீமேல் தனியாக பிரித்து வச்சாலும் ஃபீமேல் குட்டி போடுது, மேல் இல்லாமலே குட்டி போடுது. அது என்ன ரீசனுக்காக சொல்கிறாங்கன்னு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள், தெரிஞ்சுக்கிறேன். அடுத்த அப்டேட்டில் வந்து நம்ம கோல்டு கப்பி வச்சுருக்கோம்ல, கோல்டு கப்பினுடைய ப்ரைஸும் அதனுடைய ப்ரீடிங் பேரையும் பார்ப்போம். பாய்.